குமாரன் தூய ஆவியானவரின் திருப்பெயராலே ஆமென். இந்த நாளின் வழிபாட்டிற்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். கடவுள் இந்த வழிபாட்டிலே நம்மோடு பங்கேற்று பிரசன்னராயிருந்து நம்மை வழிநடத்தவும் ஆசீர்வதிக்கவும் கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. தலைகளை வணங்கி கடவுளை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, இந்த காலை பொழுதின் ஸ்தோத்திரங்களை நமக்கு செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த மாதத்தின் முதல் நாளிலே ஆண்டவரே, இந்த ஞாயிறு வழிபாட்டிலே நாங்கள் உம்மை நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடம் எங்களுக்கு கஷ்டங்களும் ஆண்டவரே நெருக்கங்களும் நிறைந்த வருடமாக இருந்தாலும் இந்த வருடத்திலே இத்தனை நாட்கள் எங்களை நீர் கிருபையாய் பாதுகாத்து வந்திருக்கிறீர். உம்முடைய அன்பினால் எங்களை பாதுகாத்து கொண்டிருக்கிறீர் சுவாமி. உம்முடைய அளவற்ற கிருபைகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த வருடத்தை ஆண்டவரே எத்தனை கஷ்டங்களின் மத்தியிலே நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் சுவாமி. ஆனாலும் உம்முடைய கிருபை மாறாமல் இருந்து, உம்முடைய அன்பு மாறாமல் இருந்து எங்களை தாங்கி வழிநடத்தி வந்ததற்காக, எங்களுடைய குறைவுகளில் உம்முடைய நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுத்ததற்காக, எங்கள் வாழ்வில் நீர் போதுமானவராக இருந்து உம்முடைய அன்புள்ள தயவுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வழிபாட்டை ஆசீர்வதியும். உம்முடைய பிரசன்னத்தினால் நீர் நிரப்பும் சுவாமி. இதிலே பங்கு கொள்ளுகின்ற, இதை கேட்கின்ற இறை மக்கள் அனைவரையும் ஆண்டவரே உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும். இயேசுவின் மூலமாய் கேட்டுக்கொள்கிறோம் அன்பு நிறைந்த கடவுளை. ஆமென். இந்த வழிபாட்டிற்கு தொடக்கமாகவும் கடவுளை போற்றும் வண்ணமாகவும் கீர்த்தனைகளில் 276வது கீர்த்தனை, காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு. கீர்த்தனை எண் 276. காலமே தேவனை தேடு, ஜீவ காருண்ய பாதம் பணிந்து மன்றாடு, பணிந்து மன்றாடு. காலமே தேவனை தேடு, சிலமுடன் பதம் பாடி
அவருடைய வழிநடத்துதலையும் அவருடைய பாதுகாப்பையும் நினைந்து கடவுளை நாம் ஸ்தோத்திரிப்போம். கடவுளுக்கு நாம் நன்றி படைப்போம். என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்ன ஆண்டவர் அவரது அளவற்ற கிருபைகளால் நம்மை, நம்முடைய குடும்பங்களை, நம்முடைய குறைவுகளின் மத்தியில், பலகீனங்கள், சுகவீனங்கள் இவற்றின் மத்தியிலே நம்மை வழிநடத்தி வருகிறாரே. கடவுளுடைய அன்பை நினைந்து அவருடைய சமூகத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம். மிகுந்த இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் கடவுளே, நன்றியுள்ள இருதயத்தோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். நீர் எங்களை இந்த நாட்களில் கரம் பிடித்து வழி நடத்தி வந்திருக்கிறீரே. உம்முடைய அன்பை நினைந்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் சுவாமி. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வில் எங்களோடு உடனிருந்து எங்களை உம்முடைய அன்பினால் தாங்கி வழிநடத்தி வருகிறீரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். இமைப்பொழுது கைவிட்டேன், உருக்கமான இரக்கங்களால் உன்னை சேர்த்துக் கொண்டேன் என்று சொன்னவரே, உம்முடைய அன்பிற்கு ஆண்டவரே நாங்கள் என்ன கைமாறு செய்ய முடியும்? எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். தொடர்ந்து உம்முடைய பிள்ளைகளாக வாழ எங்களை நீரை பலப்படுத்தும் சுவாமி. உம்முடைய கிருபைகளால் நீர் எங்களை தாங்கும் ஆண்டவரே. நாங்கள் உமக்கும் மற்றவர்களுக்கும் உம்முடைய அழகான படைப்பிற்கும் ஆண்டவரே நாங்கள் விரோதமாய் செய்த எல்லா குற்றங்களையும் மீறுதல்களையும் எங்களுக்கு தயவாய் மன்னித்தருளும் சுவாமி. நாங்கள் எவ்வளவு குறைவுள்ளவர்கள் என்பதை நாங்கள் உணர்ந்திருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எங்களை மன்னித்து பலப்படுத்தி ஆண்டவரே உம்முடைய கிருபைகளால் எங்களை முடிச்சூட்டி தொடர்ந்து ஆண்டவரே நாங்கள் உம்முடைய விசுவாசத்தில் நிலைத்திருந்து ஒரு நல்ல வாழ்க்கையை தொடர்ந்து வாழவும், அந்த வாழ்க்கையின் மூலமாய் அநேகர் ஆசீர்வதிக்கப்பட, அநேகருக்கு உம்முடைய அன்பை சொல்ல, அன்பை பகிர்ந்து கொள்ள நீர் எங்களுக்கு அருள் தாரும். எங்களை முற்றிலுமாக தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து இந்த வழிபாட்டை எங்களுக்கு ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென். இந்த நாளின் சிந்தனைகளுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகள் நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15 தொடங்கி 26 முடிய, சங்கீதம் 127, எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 தொடங்கி 18 முடிய, மத்தேயு நற்செய்தி நூல் 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய. இப்பொழுது நாம் நற்செய்தி பகுதியை படிக்க கேட்போம். மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய. அவ்வேளையிலே சீஷர்கள் இயேசுவினிடத்தில் வந்து, பரலோக ராஜ்யத்தில் எவன் பெரியவனாயிருப்பான் என்று கேட்டார்கள். இயேசு ஒரு பிள்ளையை தம்மிடத்தில் அழைத்து அதை அவர்கள் நடுவே நிறுத்தி, நீங்கள் மனம் திரும்பி பிள்ளைகளைப் போல் ஆகாவிட்டால் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகையால் இந்த பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ அவனே பரலோக ராஜ்யத்தில் பெரியவனாய் இருப்பான். இப்படிப்பட்ட ஒரு பிள்ளையை என் நாமத்தின் நிமித்தம் ஏற்றுக்கொள்ளுகிறவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறான்.
என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிற இந்த சிறியரில் ஒருவனுக்கு இடறல் உண்டாக்குகிறவன் எவனோ அவனுடைய கழுத்தில் ஏந்திரக்கல்லை கட்டி சமுத்திரத்தின் ஆழத்திலே அவனை அமிழ்த்துகிறது அவனுக்கு நலமாயிருக்கும். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரில் ஸ்தோத்திரங்களை, வாழ்த்துக்களை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய பணிவான ஸ்தோத்திரங்களை திருச்சபையாருக்கு இந்த காணொளியின் வழியாக தொடர்ந்து இறை வார்த்தையிலே சிந்திக்கிற இந்த சிந்தனைகளில் பங்கேற்றிருக்கிற உங்கள் அனைவருக்கும் அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். நவம்பர் முதல் 2 தினங்கள் 1ஆம் தேதியும் 2ஆம் தேதியும் திருச்சபை நம்முடைய முன்னோர்களை நினைவு கூறுகிற நாட்கள். சகல பரிசுத்தவான்களின் தினத்தையும் சகல ஆத்துமாக்களின் தினத்தையும் நாம் கொண்டாடுகிறோம். கடவுளுடைய சமூகத்தில் இலைப்பாரிக் கொண்டிருக்கிற, நம்மை விட்டு கடந்து சென்றிருக்கிற நம்முடைய உறவுகளை நாம் நினைவு கூறுகிற காலங்கள். திருச்சபையார் அனைவருக்கும் ஆண்டவர் உயிர்ப்பை நம்பிக்கையை நமக்கு கொடுத்து கடவுளுடைய அன்பை நாம் பெற்றவர்களாய் தொடர்ந்து வாழ்வதற்கு கடவுள் நமக்கு அருள் புரிவாராக. திருச்சபையின் குடும்பங்களை இந்த சகல ஆத்துமாக்களின் தினத்தை நினைவு கூறுகிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. நவம்பர் முதல் ஞாயிறு ஒருவேளை நமக்கு நினைவு இருக்குமேயானால், நவம்பர் முதல் ஞாயிறு அகில உலக ஞாயிறு பள்ளி ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். இந்த ஞாயிறு அகில உலக ஞாயிறு பள்ளி ஞாயிறாக நாம் கொண்டாட கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். இந்த நாளிலே ஞாயிறு பள்ளி ஆசிரியர்கள், விடுமுறை வேதாகம பள்ளி நடத்துகிற ஆசிரியர்கள், அருமையான திருச்சபையின் குழந்தைகள், பிள்ளைகள் அனைவரையும் கூட இந்த நாளிலே அன்போடு கூட வாழ்த்துகிறேன். ஆலய வழிபாடு இல்லாததினாலே இந்த வருடத்திலே நாம் கடைபிடிக்கிற சிறப்பு ஞாயிறு வழிபாடுகளை நம்மால் கடைபிடிக்க முடியவில்லை. மீண்டுமாக இந்த நாளிலே ஞாயிறு பள்ளி பங்கெடுக்கிற அருமையான குழந்தைகளையும் அவர்களை வளர்க்கின்ற ஆசிரியர் பெருமக்களுக்கும் என்னுடைய அன்பான ஸ்தோத்திரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். ஞாயிறு பள்ளி ஞாயிறை கொண்டாடுகிற இந்த நாளிலே திருச்சபை நமக்கு கொடுத்திருக்கிற செம்பொருள் பற்றுறுதியில் பிள்ளைகளை வளர்த்தல், நர்ச்சரிங் இன் ஃபெய்த். 127ஆம் சங்கீதத்திலே வருகிற வசனம் நம் அனைவருக்கும் தெரிந்த வசனம். பிள்ளைகள் கடவுளால் கொடுக்கப்படுகிற ஈவுகள். பிள்ளைகளை வளர்ப்பது, பிள்ளைகளை வளர்த்து ஆளாக்குவது பெற்றோர்களுக்கு தலையாய கடமையாக நாம் பார்க்கிறோம். திருமுழுக்கின் பொழுது திருச்சபையாக நாம் இந்த பிள்ளைகளுக்கு இடரல் உண்டாக்காதபடி நாம் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கிறோம் என்று கடவுளுக்கு முன்பாக திருச்சபையாக நாம் கடவுளுடைய சமூகத்தில் வாக்குறுதி கொடுக்கிறோம். பிள்ளைகளை வளர்ப்பதில் திருச்சபைக்கும் தலையாய கடமை இருக்கிறது என்பதை இந்த ஞாயிறு நமக்கு மிக ஆழமாக உணர்த்துகிறது. திருச்சபையிலேயும் திருச்சபைக்கு வெளியேயும் இருக்கிற பிள்ளைகளை வளர்ப்பதற்கான அழைப்பை கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிறார். அந்த அழைப்பை நாம் எவ்வளவு செயல்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம் என்பதை இந்த நாளிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். இன்றைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதிகளிலே
நீதிமொழிகள் 23ஆம் அதிகாரம் 15 26 வரை வருகின்ற பகுதியில் பிள்ளைகளுக்கும் பெரியோர்களுக்கும் ஆலோசனைகளை நாம் பார்க்க முடியும், அறிவுரைகளை நாம் பார்க்க முடியும். அந்த பகுதிகளை பிள்ளைகள் அல்லது பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு படித்து காட்டுவோம் என்று சொன்னால் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக 22 25 வரை வருகின்ற பகுதியிலே பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மகுடங்களாக இருக்கிறார்கள். பிள்ளைகளுடைய வாழ்க்கை பெற்றோர்களுக்கு மகிழ்ச்சியை கொடுக்கிறதாக இருக்கின்றது. 24வது வசனத்தில் நாம் பார்க்கிறோம், நேர்மையான பிள்ளையின் தந்தை மிகவும் களி கூறுவார். ஞானமுள்ள பிள்ளையை பெற்ற தகப்பன் அவர் பொருட்டு மகிழ்ச்சி அடைவார். பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு மகுடங்களாக இருக்கிறார்கள். பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்குமான உறவு, ஆசிரியர்களுக்கும் பிள்ளைகளுக்குமான உறவு, இந்த சமுதாயத்திற்கும் பிள்ளைகளுக்குமான உறவை இந்த நாளிலே நாம் சீர்தூக்கி பார்ப்பது நமக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். இன்றைக்கு படிக்க கேட்ட நற்செய்தி பகுதி மத்தேயு 18ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வரை வருகின்ற பகுதி நம் அனைவருக்கும் நன்கு தெரிந்த ஒரு பகுதி. மத்தேயு 18ஆம் அதிகாரத்தை திருச்சபை பொழிவு என்று குறிப்பிடுகின்றார்கள். மத்தேயு 18ஆம் அதிகாரம் பிற்பகுதியிலே நாம் படிப்போம் என்று சொன்னார். 21 வருகின்ற பகுதியிலே பேதுரு ஆண்டவரிடத்திலே கேட்கின்றார், என் சகோதரர் சகோதரிகளில் ஒருவர் எனக்கு எதிராக பாவம் செய்து வந்தால் நான் எத்தனை முறை அவரை மன்னிக்க வேண்டும்? அதற்கு ஆண்டவர் அழகான ஒரு ஓமையையும் கூட சொல்லுகின்றார். அந்த ஓமை எல்லாருக்கும் தெரிந்த ஓமை. தன்னிடத்திலே கடன் பெற்றவனை மன்னிக்கின்ற பொழுது அந்த மன்னிப்பு பெற்றவன் அவனிடத்திலே கடன் பெற்றதை மன்னிக்காமல் அவனுக்கு தண்டனை கொடுக்கின்ற ஒரு பகுதி. திருச்சபை பொழிவு என்று சொல்லுகின்ற பொழுது திருச்சபையினிடத்திலே காணப்பட வேண்டிய நற்பண்புகள், எந்தெந்த பண்புகள் எல்லாம் திருச்சபையினிடத்திலே காணப்பட வேண்டும் என்பதை மத்தேயு 18ஆம் அதிகாரத்திலே நாம் படிக்கின்றோம். 1 முதல் 6 வரை வருகின்ற பகுதியை இன்றைக்கு நாம் சிந்திக்க தியானிக்க இருக்கின்றோம். இயேசுவினுடைய சீடர்கள் ஆண்டவரை அருகி விண்ணரசிலே மிகப்பெரியவர் யார் என்று கேட்கின்றார்கள். பரலோக ராஜ்யத்தில் யார் பெரியவன்? அந்த கேள்விக்கு ஆண்டவர் மறுமொழியாக பதில் தருகிறவராக ஒரு சிறு பிள்ளையை அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி 4 காரியங்களை ஆண்டவர் அங்கு சொல்லுகிறார். 1, சிறு பிள்ளையை போல மனம் திரும்புங்கள், மனம் திரும்பி சிறு பிள்ளையை போல ஆகுங்கள். 2வது, சிறு பிள்ளையை போல தம்மை தாழ்த்திக் கொள்கிறவர்கள் விண்ணரசில பெரியவராக இருப்பார். 3வது, இந்த சிறு பிள்ளையை என் பெயரால் ஏற்றுக்கொள்கிறவர் என்னை ஏற்றுக்கொள்கிறார் என்று சொல்லுகிறார். கடைசியாக, இந்த பிள்ளை இடறி விழும்படியாய் பாவத்திலே விழ செய்வோருடைய கழுத்திலே எந்திர கல்லை கட்டி கடலிலே அமிழ்த்துங்கள். ஒரு சிறு பிள்ளையை முன்னிறுத்தி அவர்களை முன் அடையாளமாக நிறுத்துகிறதையும், சிறு பிள்ளைகளுக்கு இடரல் உண்டாக்குகிறவர்கள் யாரோ அவர்களை கடலிலே அமிழ்த்து போட வேண்டும் என்ற ஒரு கடினமான தீர்ப்பை ஆண்டவர் சொல்லுகிறதையும் இந்த திருமறை பகுதியில பார்க்கிறோம். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்ன
அந்த பதிலில் முதல் 2 பதில்கள் மனம் திரும்பி சிறு பிள்ளையைப் போல ஆகாவிட்டால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டீர்கள். சிறு பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவராக இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார். அந்த 2 செய்திகள் பிள்ளைகளுடைய பண்புகள் அல்லது குணங்கள், attitude and behavior of our children. இயேசு கிறிஸ்து ஒரு சிறு பிள்ளையை முன்னிறுத்தி அவர்களுடைய குணங்கள், அப்படிப்பட்ட குணங்கள் மிக மிக முக்கியமானது என்று ஆண்டவர் குறிப்பிடுகிறார். பிள்ளைகளுடைய தூய்மையான இருதயம், அந்த தூய்மையான இருதயத்திலிருந்து வருகிற உண்மையான அன்பு இங்கு முக்கியத்துவம் பெறுகிறதை நாம் பார்க்கிறோம். பரலோக ராஜ்யத்தில் நீங்கள் பிரவேசிக்க வேண்டுமேயானால் பிள்ளைகளிடத்தில் காணப்படுகின்ற அந்த தூய்மையான இருதயமும் அந்த இருதயத்திலிருந்து புறப்படுகிற உண்மையான அன்பும் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆகவேதான் நம்முடைய முன்னோர்கள் மிக அழகாக சொல்லியிருக்கிறார்கள், குழந்தையும் தெய்வமும் ஒன்று. இரண்டாவது, கிறிஸ்துவில் அன்பானவர்களே, பிள்ளையைப் போல தன்னை தாழ்த்துகிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்பார்கள். தாழ்த்துவது என்பது கிறிஸ்துவின் சிந்தையை வெளிப்படுத்துவது. கிறிஸ்து காண்பித்த தாழ்மையை தாழ்மையின் வழியாக வெளிப்படுத்துவது. யோவான் 13ஆம் அதிகாரம் 1 முதல் 20 வரை வருகின்ற பகுதியில், குறிப்பாக யோவான் 13ஆம் அதிகாரம் 1 to 20 வரை வருகின்ற பகுதியில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய உடைகளை எல்லாம் கழற்றி வைத்துவிட்டு சீடர்களுடைய பாதங்களை கழுவுகின்றார். சீடர்களுடைய பாதங்களை கழுவின ஆண்டவர் 13-14 வசனங்களிலே, போதகரும் ஆண்டவருமாகிய நான் உங்கள் கால்களை கழுவினேன், நீங்களும் ஒருவருடைய ஒருவர் கால்களை கழுவுங்கள். என்ன அருமையான ஒரு தாழ்மை! என்னை போல் ஆகுங்கள், என்னை போல் மாறுங்கள் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுவதற்கு பதிலாக ஒரு சிறு பிள்ளையை நிறுத்தி அந்த சிறு பிள்ளையின் மூலமாக என்னை போல மாறுங்கள். கிறிஸ்து இயேசுவில் இருந்த சிந்தையை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில வெளிப்படுத்துவீர்களே ஆனால் நீங்கள் பரலோக ராஜ்யத்தில் பெரியவர்களாக இருப்பீர்கள். கிறிஸ்துவின் அன்பானவர்களே, இந்த திருமறை பகுதி இந்த நாளிலே சிந்திக்கும்படியாய் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற திருமறை பகுதி நமக்கு அழகான ஒரு அழைப்பை கொடுக்கின்றது. கிறிஸ்துவை போல மாறுவது. ஒரு சிறு பிள்ளையை ஆண்டவர் முன்னிறுத்தி அந்த சிறு பிள்ளையின் வழியாக கிறிஸ்துவில் இருந்த சிந்தையை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக மாறுங்கள் என்று ஆண்டவர் தருகின்ற அழைப்பை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளை வளர்ப்பது என்று சொல்லுகின்ற பொழுது பிள்ளைகளுக்கு நாம் அறிவுரைகளை கூறி இப்படி இருங்க, இப்படி வளருங்க அப்படின்னு சொல்லி காட்டுகிற அந்த சூழலிலிருந்து இந்த திருமறை பகுதி இல்லை. பிள்ளைகளிடத்திலிருந்து நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகளிடத்தில் காணப்படுகின்ற பண்புகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் கிறிஸ்துவின் மாதிரியாக இருக்கிறார்கள் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். பிள்ளைகளின் வழியாய் கடவுள் நம்மோடு கூட பேசுகின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். இந்த திருமறை பகுதியில மிக அழகான இன்னொரு செய்தி என்ன என்று சொன்னால், ஒரு சிறு பிள்ளையை நிறுத்தி அந்த பிள்ளையின் வழியாய் கிறிஸ்துவில் இருந்த சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது என்று சொல்லி ஆண்டவர் தருகின்ற அழைப்பை சிந்திக்கின்ற நாம் நம்முடைய பிள்ளைகளை, குறிப்பாக திருமுழுக்கிலே வாக்கு கொடுக்கின்றோமே, கிறிஸ்துவை தன் இரட்சகராக அறிந்து கொள்ளவும்
கிறிஸ்துவை தன் மீட்பராக அறிக்கையிடுவோம். நீங்கள் வளர்ப்பதற்கு வாக்கு கொடுக்கிறீர்களா? நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு ஏற்ற சிந்தையில வளர்ப்பதற்கான அழைப்பை நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். அப்படியானால் பிள்ளைகளை குறித்த ஒரு தொடர் கண்காணிப்பு நமக்கு அவசியம். பிள்ளைகள் வளர வளர அவர்களுடைய வளர்ச்சி, அவர்கள் கிறிஸ்துவுக்குள் இருக்கின்றார்களா என்பதை நாம் தொடர்ந்து கண்காணிப்பதற்கு அழைக்கப்படுகிறோம். பிள்ளைகள் நமக்கு முன்மாதிரிகளாக இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளை நாம் கிறிஸ்துவுக்குள்ளே தொடர்ந்து வளர்ப்பதற்கான அர்ப்பணிப்போடு, அந்த தொடர் பங்களிப்பிலே, தொடர் முயற்சியிலே நாம் பங்கெடுக்க ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். திருச்சபை தொடர்ந்து பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பை ஏற்க வேண்டும். திருச்சபை தொடர்ந்து பிள்ளைகளை வளர்க்கும் பொறுப்பிலே ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களாக, விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர்களாக நீங்கள் பிள்ளைகளை கிறிஸ்துவுக்கு ஏற்ற விதத்தில் வளர்ப்பதற்கு நாம் அழைக்கப்படுகின்றோம். இன்றைக்கு படிக்கும்படியாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நிருப பகுதியில எபேசியர் 6ஆம் அதிகாரம் 10 முதல் 18 வரை வருகின்ற பகுதியில பத்தாவது வசனத்திலிருந்து நான் படிக்கிறேன். இறுதியாக நீங்கள் ஆண்டவரோடு இணைந்து அவர் தரும் வலிமையாலும் ஆற்றலாலும் வலுவூட்ட பெறுங்கள். அலகையின் ஏமாற்று வழிகளை எதிர்த்து நிற்கும் வலிமை பெறும்படி கடவுள் அருளும் எல்லா படை கலன்களையும் அணிந்து கொள்ளுங்கள். ஏனென்றால் நாம் மனிதர்களோடு மட்டும் போராடுவதில்லை, இந்த உலகத்திலே போராட்டம் உண்டு என்று சொல்லுகின்ற பகுதி 14வது வசனத்திலிருந்து நாம் பார்க்கிறோம். ஆகையால் உண்மையை இடைக்கட்சியாக கட்டிக்கொண்டு, நீதியை மார்பு கவசமாக அணிந்து கொண்டு, அமைதி தரும் நற்செய்தி அறிவிப்பதற்கு ஆயத்த நிலையை உங்கள் காலில் போட்டுக்கொண்டு, என் நிலையிலும் நம்பிக்கை என்னும் கேடயத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். அதை கொண்டு தீயோனின் தீக்கணைகளை எல்லாம் அணைத்துவிட முடியும். நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பது, கிறிஸ்துவுக்குள்ளே வளர்ப்பது எவ்வளவு அவசியம் என்பதை பவுலடியார் சொல்லுகிறார். அவர்கள் வளர வளர கிறிஸ்துவை விட்டு விலகி போய் இந்த உலகத்தில் இருக்கிற இச்சைகளுக்கும் பிற காரியங்களுக்கும் விழுந்து போகாமல் அவர்கள் ஆண்டவருக்குள் உறுதியாய் இருப்பதற்கு வளர்க்க வேண்டும் என்கின்ற ஒரு சிந்தனையை பவுலடியார் நமக்கு தருகிறார். கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இன்றைக்கு நாம் வாழுகிற காலம் ஊடகங்களின் பெருக்கங்கள் நிறைந்த காலம். நம்முடைய பிள்ளைகளை கிறிஸ்துவ விசுவாசத்தில் வளர்ப்பது என்பது மிகுந்த சவாலுக்குரிய காலம். ஆனால் கடவுள் தருகிற பலத்தோடு, செபத்தோடு நம்முடைய பிள்ளைகளை நாம் வளர்ப்போம். நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கான பொறுப்பை கடவுள் நம்மிடத்திலே கொடுத்திருக்கிறாரே, அந்த பொறுப்பை கடவுள் தருகிற பலத்தோடு நம்முடைய பிள்ளைகளை வளர்ப்பதற்கு நாம் ஈடுபடுவோம். அந்த முயற்சியில கடவுள் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்துவார் என்பதிலே சந்தேகமில்லை. பிள்ளைகள் நமக்கு ஒரு முன்மாதிரியாக இருக்கின்றார்கள். கடவுளை நாம் ஸ்தோத்திரிப்போம். பிள்ளைகளை தொடர் கண்காணிப்போடு நாம் பிள்ளைகளை வளர்த்து, பிள்ளைகள் அவர்கள் கடவுள் கொடுத்திருக்கிற அந்த தாளந்துகளை, கடவுள் அவர்களை இந்த உலகத்திலே படைத்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக பிள்ளைகளை நாம் வளர்ப்போம். கடவுள் தாமே நம் அனைவரோடும் இருந்து நம்மை வழிநடத்துவாராக. ஆமென். சில குறிப்புகள்.
கடவுளுடைய கிருபையினாலும் அவருடைய வழிநடத்துதலினாலும் நம்முடைய புதிய ஆலய பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கர்த்தருக்கு சித்தமானால் இந்த நவம்பர் மாதத்தில் நாம் செய்ய நினைத்த பணிகளை நாம் செய்து முடிப்போம் என்று நம்புகிறேன். திருச்சபையார் தொடர்ந்து ஜெபியுங்கள். வேலைகள் நடைபெறுகிற பொழுது அதற்கு கூலி கொடுப்பதற்கும் அதற்கான பணிகளை தொடர்ந்து செய்வதற்கும் நமக்கு பொருளாதாரம் தேவைப்படுகிறது. எனவே ஜெபத்தோடு இந்த காலங்களிலே நீங்கள் இந்த பணிகளை தாங்கவும் இந்த பணிகளிலே நீங்கள் பங்கு பெறும்படியாகவும் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய திருச்சபையை சார்ந்த பொருளர் அவர்கள் ஆலயத்தினுடைய முகப்பு அந்த காம்பவுண்ட் வால் கட்டுவதற்கு முன்வந்திருக்கிறார்கள். திருச்சபையின் சார்பிலே அவர்களுக்கு நன்றியையும் பாராட்டுக்களையும் திருச்சபையின் சார்பிலே அன்போடு தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து இந்த பணிகள் செம்மையாய் முடிய வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்துக் கொள்ள உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். வருகிற 2ஆம் தேதி நாம் கல்லறை திருநாளாக மாலை 4 மணிக்கு வழக்கமாக கூடி ஆராதனை நடத்துவோம். ஆனால் இந்த ஆண்டு நாம் அப்படி செய்ய இயலாது என கூட்டங்களை தவிர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தப்படுகிறது. எனவே நீங்கள் 1ஆம் தேதியோ அல்லது 2ஆம் தேதியோ நீங்கள் கல்லறைக்கு சென்று உங்களுடைய அன்பிற்குரியவர்களை நீங்கள் நினைத்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி ஜெபித்து விட்டு வரும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். மீண்டுமாக இந்த ஞாயிறு பள்ளி ஞாயிறிலே நம்முடைய பிள்ளைகளையும் ஞாயிறு பள்ளி நடத்துகின்ற ஆசிரியர்களையும் விடுமுறை வேதாகம பள்ளி நடத்துகிற ஆசிரியர்களையும் அன்போடு கூட பாராட்டுகிறேன். நம்முடைய குடும்பங்களிலே பிள்ளைகளோடு கூட இணைந்து இந்த பாடலை நாம் பாடி ஜெபத்தோடு நிறைவு செய்வோம். கிறிஸ்துவ பாமாலைகளில் 239வது பாடல், இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே. 239. இயேசு கற்பித்தார் ஒளி வீசவே, சிறு தீபம் போல இருள் நீக்கவே, அந்தகாரலோகில் ஒளி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், முதல் அவர்காய் ஒளி வீசுவோம், ஒளி மங்கிடாமல் காத்து கொள்ளுவோம், இயேசு நோக்கி வீசுவோம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், பிற நன்மைக்கும் ஒளி வீசுவோம், உலகின் மாயிருள் நீக்க முயல்வோம், பாவம் சாபம் யாவும் பரிந்தோடிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம், அங்கும் இங்கும் எங்கும் பிரகாசிப்போம். மீண்டுமாக இந்த நாளின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த இந்த லாக்டவுன் பீரியடில் சண்டே ஸ்கூல் குரூப் அதில் மனன வசனம் நம்முடைய பிள்ளைகள் தொடர்ந்து சொல்லி வருகிறார்கள். எல்லா பிள்ளைகளும் பங்கெடுத்தால் நலமாக இருக்கும். பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை ஊக்கப்படுத்துங்கள். இந்த வாரத்தில் பிள்ளைகள் பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் 4 பிள்ளைகள் படிக்கின்றார்கள். தவறாமல் பங்கெடுத்து சொல்லுகிற பிள்ளைகளையும் கூட இந்த நேரத்தில் அன்போடு கூட பாராட்டுகிறேன். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற அன்பின் நல்ல ஆண்டவரே,
இந்த மாதத்தின் முதல் நாளிலே இந்த வழிபாட்டில் உடைய திருவார்த்தைகளை தியானிக்கவும், இந்த ஜெபத்திலே நாங்கள் பங்கு கொள்ளவும் நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த தருணத்திற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அகில உலக ஞாயிறு பள்ளி ஞாயிறை நாங்கள் கொண்டாடுகிறோம். ஞாயிறு பள்ளி ஊழியம் எவ்வளவு முதன்மையான ஊழியம் சுவாமி. பிள்ளைகளை, தலைமுறைகளை உருவாக்குகின்ற ஆண்டவரே, எத்தனை ஒரு பெரிய திருப்பணியை திருச்சபையினுடைய கருத்தில் ஒப்புக் கொடுத்திருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லா ஞாயிறு பள்ளி ஆசிரியர்களையும், விடுமுறை வேதாகம பள்ளி ஆசிரியர்களையும், அதனை தாங்குகிறவர்களையும், அதற்காக திருச்சபை செலவிடுகிற இந்த முதலீடுகளுக்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, பிள்ளைகளை உம்முடைய விசுவாசத்திலே வளர்ப்பது நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற அழைப்பு என்பதை இந்த நாளிலே நாங்கள் திரும்ப திரும்ப உணர்ந்து கொள்கிறோம் சுவாமி. ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுடைய திருச்சபையின் ஞாயிறு பள்ளிக்காக அதனை நடத்தி வருகிற திருமதி மிராண்டா டீச்சருக்காக, அவரோடு உதவியாக இருக்கிற ஒவ்வொரு டீச்சருக்காகவும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய திருச்சபையில் பிள்ளைகள் எல்லாருக்காகவும் ஜெபிக்கிறோம். அப்பா, பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய ஆவியின் கனிகளால் எங்கள் பிள்ளைகளை நிரப்பும். எங்கள் பிள்ளைகள் ஆண்டவரே உண்மையிலே விசுவாசத்திலே வளர நீங்க கிருபை பாராட்டும்படியாய் ஜெபிக்கிறோம். எல்லா பிள்ளைகளையும் உம்முடைய ஞானத்தினாலும் உமது கிருபையினாலும் நிறைத்தருளும் சுவாமி. உடைய அன்பின் கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். சகல பரிசுத்தவான்களின் தினத்தையும் சகல ஆத்துமாக்களின் தினத்தையும் நாங்கள் இந்த நாட்களிலே கொண்டாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் குடும்பங்களில் எங்களை விட்டு உடைய சமூகத்தில் இளைப்பாறை கொண்டிருக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு ஆத்துமாவுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு ஆத்துமாவையும் உம்முடைய சமூகத்திலே நீர் அழைத்துக் கொண்டீரே சுவாமி. அவர்களுடைய வாழ்வுக்காக, அவர்கள் வழியாய் நாங்கள் பெற்ற ஆசீர்வாதங்களுக்காக, அவர்கள் எங்களை விசுவாசத்திலே வளர்த்து அந்த வளர்ப்பிற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இந்த நாட்களிலே குடும்பங்களிலே உடைய ஆசீர்வாதத்தை நீர் தாரு சுவாமி. ஆறுதலை நீர் தரும்படியாய் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த ஆண்டிலே அநேகர் எங்களை விட்டு உடைய சமூகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கிறார்கள். அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரே அவர்களை ஆறுதல் படுத்துங்க சுவாமி. உடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த வழிபாட்டிலே பங்கெடுக்கிற ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக ஆசீர்வதியும். அவருடைய கஷ்டங்களை நீர் நீக்க சுவாமி. அவருடைய சுகவீனங்களிலே நீர் உடனிருந்து அவர்களுக்கு நல்ல பலத்தையும் சத்துவத்தை நீர் தாரும். உம்முடைய சமாதானத்தை எங்கள் வாழ்விலே நீர் தந்து வழிநடத்தும்படியாய் இடத்திலே மன்றாடுகிறோம். அப்பா, உம்முடைய திருக்கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆண்டவரே, உலக வாழ்வுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வைரஸ் தொற்றினாலே இந்த ஆண்டு முழுவதும் ஆண்டவரே அநேக நெருக்கங்கள் சுவாமி, அநேக பாடுகள், கஷ்டங்கள். ஆண்டவரே, இந்த நிலைமைகள் எல்லாம் சீக்கிரத்தில் மாறுபடியான கிருபையை நீர் தாரு சுவாமி. குறிப்பாக இந்த வைரஸ் தொற்றினாலே எங்கள் பிள்ளைகளுடைய படிப்பு மிக அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறது சுவாமி. உடைய சமூகத்தில் நாங்கள் பாரத்தோடு கூட ஜெபிக்கிறோம். இந்த நிலைமைகள் எல்லாம் சீக்கிரத்தில் மாறுவதற்கும் எங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை தழை தோங்குவதற்கும் நீர் அருள் புரியும். இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாளையும் திருமண நாளையும் காண இருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஜெபிக்கிறோம். ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்கிறோம். நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, உடைய கிருபை அவர்களை தொடர்ந்து வழிநடத்த வேண்டும் என்று உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, மீண்டும் ஒரு விசையாய் எங்களை தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். துதி கன மகிமையெல்லாம் நமக்கு செலுத்துகிறோம். நாங்கள் கேட்டவைகள் மறந்த எல்லாவற்றையும் கூட்டி தாரும். எங்கள் அருமை ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம். எங்கள் அன்பு நிறைந்த கடவுளே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஆசீர்வாதமும் பாதுகாப்பும் பராமரிப்பும் உங்கள் அனைவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக.
ஆமென். ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. சமாதானத்தோடு போக கடவோம். கர்த்தருடைய நாமத்தினாலே